ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம கேட்டையில் பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஓகே, வாங்க டிராயிங்கை பார்ப்போம். இப்போ இந்த டிராயிங் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். ஸோ இது வந்து நான் ஃப்ரண்ட் வியூ அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ வியூஸே வந்து இதில் கொடுத்துருக்காங்க டிராயிங்கில். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, நெக்ஸ்ட் இது டாப் வியூ, நெக்ஸ்ட் இது வந்து ரைட் வியூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ இனிஷியலாக வந்து இந்த ஃபியூச்சரை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டயா 60 கொடுத்துருக்காங்க. அண்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து அப் டு எண்டு வரைக்கும் லென்த்து வந்து 95 கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிஷியலாக வந்து நீங்கள் எந்த பிளேனை வேணால் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். நான் இப்போ OEZ பிளேன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்சிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெட்ச் இருக்கும், பொசிஷன் அண்டு நான் பொசிஷன் ஸ்கெட்ச். எப்போவுமே வந்து பொசிஷன் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட டயா 60. ஓகே, ஸோ இப்போ ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஓவரால் லென்த் வந்து 90 கொடுத்துருந்தாங்களா? ஸோ ஹாஃப் ஆஃப் த வேல்யூ 45 தரேன். ஸோ இப்போ ஓவரால் லைனோட வேல்யூ 90. ஓகே, இப்போ ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணியாச்சு. அன்னெசரியாக இருக்கிறது எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு பிரேக் ட்ரிம், குயிக் ட்ரிம் வந்து யூஸ் பண்ணுங்கள். சாரி, டபுள் டைம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியலாக இந்த ஸ்கெட்சை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, வேல்யூ 95 கொடுத்துருக்காங்க. ஸோ 95 சேஞ்ச் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி 47.5. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 70. ஸோ மிரர் எக்ஸ்டென்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எப்போவுமே மிரர் எக்ஸ்டென்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த வேல்யூ தான் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35 mm இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ சென்ட்ரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி இந்த சைடு 35 mm, இந்த சைடு 35 mm, டோட்டலாக 70 mm வந்து எடுத்துக்கும். எப்போவுமே வந்து இது மாதிரி சிமெட்ரியாக க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அதிகமாக பிளேன் க்ரியேட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சிமெட்ரியாக க்ரியேட் பண்ணல அப்படின்னா நிறையா பிளேன் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஸ் க்ரியேட் பண்ணிடலாமா? ஸோ பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்லட் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபில்லட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் ஃபேஸுக்கு டேஞ்சண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ட்ரை டேஞ்சன்ட் ஃபில்லட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை டேஞ்சன்ட் கொடுத்துட்டு, ஸோ இந்த ஃபேஸு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபேஸ் டு ரிமூவ் இருக்கா? ஸோ அதில் தான் வந்து எந்த ஃபேஸ் ஃபில்லட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த பேஸ் க்ரியேட் பண்ணிடலாமா? ஸோ பேஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்சு. ஓகே, இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, சென்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டிராயிங்கை பார்ப்போம்.
ஸோ இப்போட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45 அண்ட் 25. நெக்ஸ்ட் இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் 190 mm. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணிடுவோம். ஸோ ரேடியஸ் 45, டயா 90. சேம் அதே மாதிரி அனதர் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் கொடுத்துட்றேன். சென்டர் பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டு ஓகே. இப்போ இதோட டயா, ஸோ டயா 50. ஓகே. ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா 130 + 60 இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ டோட்டல் 190. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 190 கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செமி சர்க்கிள் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு லைன் கிரியேட் பண்ணி ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, பாயிண்ட் அண்டு லைனை செலக்ட் பண்ணி கோயின்சைட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அன்னெசரியாக இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நான் ஸ்கெட்சை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா எவ்வளவு 24. ஸோ 24 mm. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுறேன் 24. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செமி சர்க்கிளையும் அதாவது இந்த ஃபியூச்சரையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த ஃபியூச்சர் ட்ரா பண்ணிடலாமா? அந்த ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே பேஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேம் இதே பேஸ் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுங்க. ஸோ இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஸோ இந்த லைன் வந்து டேஞ்சண்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க 40 mm. ஓகேவா? ஈக்குவலாக டாப்பில் 20, பாட்டமில் 20. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ இதை டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டர் லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 mm. ஸோ இப்போ அந்த லைனை மிரர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமா? ஸோ எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களா? இங்கே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 10 mm. ஸோ எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் 10 mm. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் க்ரியேட் பண்ணிடலாமா? இப்போ இந்த சப்போர்ட் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த வியூ பாருங்கள், சென்டராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது சென்டர் பிளேனை பேஸ் பண்ணி ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 20. ஓகேவா? ஸோ சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ட்ராயிங்கை பார்ப்போம். ஸோ இப்போ ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் எண்ட் பாயிண்ட்லேருந்து 150 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நானும் வந்து இப்போ 150 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக ஒரு லைன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த எட்ஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக இப்போ பாயிண்ட் வச்சுருக்கேன். நம்ம வேல்யூ கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 150 டிகிரி. ஸோ இப்போ 150 டிகிரி கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து ஸ்டிஃப்னர் டூல் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிஃப்னர் டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கெட்ச் வந்து ஓப்பனாக இருக்கலாம். ஓகே, இப்போ இதோட திக்னஸ் வேல்யூ. ஸோ திக்னஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களா 20 mm ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே நியூட்ரல் ஃபைபர் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஆன் பண்ணிவிட்டு 20 mm. ஸோ ப்ரிவியூ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டிஃப்னர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹோல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டயா 35. ஸோ சேம் ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஹோல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேல்யூ 35. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இந்த எட்ஜி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட். இப்போ கன்ஸ்ட்ரெயின் கான்சென்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ டயா 35. ஸோ நமக்கு ஃபுல்லாகவே கட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு அப் டு லாஸ்ட். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி டாப்லையும். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ ரேடியஸ் 20. ஸோ டயா 40. இதுவும் சேம் வந்து சென்டராக கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சேம் ஹோல் டூல் செலக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். பொசிஷன் ஸ்கெட்சு சேம் கன்ஸ்ட்ரெயின் கொடுங்க. எட்ஜி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோலோட சென்டர் பாயிண்ட்டு கன்ஸ்ட்ரெயின் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கான்சென்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டயா 40. ஸோ டயா 40 அப் டு லாஸ்ட். ப்ரிவியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ட்ராயிங்கை பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபைனல் மாடல். ஸோ இந்த மாடலை யாராவது ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் இந்த மாடலோட டிராயிங் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.